போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. பாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம் மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தரையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாம் ஆகிட திருவுளமானீரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 6 முதல் 13 முடிய. இயேசுவோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணையாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாயிருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது இஸ்ரவேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாள்கள் பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன்.
புதிய உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருப்பது விரைவில் மறைய வேண்டியதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 85. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி கூடிக்கொள்ளும். சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நல்லதையை ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். Hallelujah, hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மலைமேலேறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரான யோவான், இவ்விருவருக்கும் இடையே போன்றோர் என பொருள்படும் பவுனகேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு ஸ்காரியோத்து என்போர் ஆவர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புறவுகளே, புனித பிரான்சிஸ் அலேசியார் இப்படியாக சொல்வார்: மகனே, இன்று நீ வானதூதரின் தோழன், இயேசு கிறிஸ்துவின் சகோதரன், தூய ஆவியாரின் ஆலயம். நீ கிறிஸ்துவின் அங்கம், நீ கிறிஸ்துவின் பிள்ளை, நீ கிறிஸ்துவுக்கு சொந்தம். தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு உரியவன் என்று சொல்லி நம் மண்ணிலிருந்து, நமது குடும்பத்திலிருந்து, நமது பிள்ளையை ஆண்டவர் அருள் பணியாளராக ஆப்பிரிக்காவிலே திருநிலைப்படுத்தி இன்று நன்றி சொல்வதற்காக அருட்பணியாளர் ஃபெலிக்ஸ் அசிசி ஆனந்தை மீண்டுமாய் நமது ஊருக்கு அழைத்து வந்திருக்கின்றார். இந்த குருத்துவ கொடை என்பது ஒரு அதிசயமான கொடை, அதிசயமான கொடை. இது இறைவனின் விருப்பம், இறைவனின் திட்டம், சாய்ஸ் ஆஃப் காட். யாரை எப்பொழுது எதற்காக என்று மனித நிலையிலே நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அமெரிக்க நாடு ஒரு நல்ல கத்தோலிக்க மாணவர் நம்ம நாட்டில் 12ஆம் வகுப்பு போன்று பள்ளி வகுப்பை படிப்பை அவர் முடிக்கின்றார். அமெரிக்காவிலே முதல் மாணவராக தேர்ச்சி பெறுகின்றார். அமெரிக்க அரசாங்கமானது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சலுகை தருகின்றது. கையில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குது. உலகத்தின் எந்த மூளைக்கு சென்று எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் அதனுடைய எல்லா செலவினங்களையும் அரசு பொறுப்பெடுத்து கொள்ளும் என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு சந்தோஷமாக பங்குசாமியாட்ட போகிறாரு. இது மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் ரேங்க் வாங்கிக்கிறேன், கவர்மெண்ட் வில் மீட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ், அரசு நான் என்னுடைய படிப்பு செலவு முழுவதையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சந்தோஷமாக பங்குசாமியாட்ட கொடுக்குறாரு. அவரும் அவரை பாராட்டுகின்றார். அதன் பிற்பாடு கேட்குறார், உன்னுடைய வாழ்வினுடைய இலக்கு என்ன, நீ என்ன செய்ய போகிறாய் என்று என்னிடம் பகிர்ந்து கொண்டாய் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு, நான் குருவாக ஆசைப்படுகிறேன்.
அப்போ அந்த பங்கு சாமியார் சொல்கிறாரு, உன் கையில் கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு நீ போய் குருமடத்தில் சேருன்னு சொல்லி அந்த மாணவரும் அரசாங்கம் கொடுத்த அந்த விலை மதிப்பற்ற மிகப்பெரிய சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு குருமடத்தில் போய் சேருகின்றார். பின்னாளில் குருவானவராக மாறுகின்றார், ஆயராக மாறுகின்றார், பேராயராக மாறுகின்றார். அமெரிக்க நாட்டிலே தொலைக்காட்சியில் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு சேனலில் அவருடைய மறையுரை, இறைவாழ்த்து பகிர்வு வந்து கொண்டே இருக்கும். திருச்சபை அவரை அருள்நிலையாளராக அங்கீகாரம் செய்தது. இப்போ புனித நிலைக்கு உயர்த்துவதற்காக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. யார் அவர்? ஃபுல்டன் ஜெய்ஷீன். ஃபுல்டன் ஜெய்ஷீன். அன்பு உறவுகளே, இறைவனுடைய அழைப்பு அசாத்தியமானது, அசாத்தியமானது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் முடிவு செய்து விட்டார் என்றால் துரத்தி துரத்தி தான் விரும்புகின்றவரை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உருவாக்கி தன்னுடைய திருக்கரத்திலே உன்னத கருவியாக பயன்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எடுத்துக்காட்டுகளை நாம் திருவிவிலிய வரலாற்றிலிருந்து அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த குருத்துவ அருள் வாழ்விலே நாங்கள் தூய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால், அருள் நிறைந்த வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால், இறைவனுடைய திட்டத்தை 100% நிறைவேற்ற வேண்டும் என்றால், முழுமையான கனி தருகின்ற பணியை செய்ய வேண்டும் என்றால் அது எங்களுடைய முயற்சி மட்டும் போதாது. நாங்கள் யாரும் வானத்திலிருந்து குதிக்கல. உங்களிலிருந்து நாங்கள் வந்தவர்கள், குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். உங்களிலிருந்து வந்த நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக முழுமையாக கனி தர வேண்டும் என்றால் உங்களுடைய அன்பு குருக்களுக்கும் துறைவர்களுக்கும் தேவை. உங்களுடைய அன்பு எங்களுக்கு தேவை. உங்களுடைய ஜெபத்தினால் நீங்கள் எங்களை தாங்க வேண்டும். உங்களுடைய ஜெப உதவிதான் எங்களுக்கு மிகப்பெரிய பலம். எங்கள் மறை மாவட்டத்தில், சேலம் தர்ம மறை மாவட்டத்தில் ஒரு ஃபாதர் இருந்தார், ஃபாதர் செபாஸ்டின் குச்சிதடி சாமியார்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அவரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். அவர் அடிக்கடி இப்படியாக சொல்வார், முதல்லாம் குருக்கள் ரொம்ப தூய்மையாக இருந்தாங்க, ஒளியாக இருந்தாங்க, இப்போ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதற்கு காரணம் குருக்கள் துறவியர்கள் மட்டுமல்ல, நீங்களும் தான். முன்பெல்லாம் ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பத்திலும் குருக்களுக்காக துறவியருக்காக ஜெபிக்கின்ற பழக்கம் இருந்தது. இப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுல சபிக்க தான் செய்கிறீங்க. உங்களுடைய ஜெப உதவி எங்களுக்கு மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய கொடை. அதனால் உங்களுடைய அன்பு குருக்கள் துறவியருக்கு தேவை. உங்களுடைய ஜெப உதவி குருக்கள் துறவியருக்கு தேவை. அதே போலவே உங்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கின்றோம். குருக்கள் துறவியர் இவர்கள் எல்லாமே ஒன்று குடும்பங்களின் கொடை, இரண்டாவது கிறிஸ்துவ சமூகங்களின் கொடை. பல குடும்பங்கள், கத்தோலிக்க குடும்பங்கள் குருமானவர்களுக்காக பொருளுதவி செய்கின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள், உடன் பயணிக்கின்றார்கள். ஆசிய நாடு எத்தனை சதவீதம் இருக்கும் நம்முடைய கிறிஸ்துவ சமூகங்களுடைய பங்கு? 8% கூட இல்லை. ஆசியா முழுவதும் கிறிஸ்துவை அறியாத 92% மக்கள் ஆசிய நாட்டில் மட்டும் இருக்கின்றார்கள். இந்த இயேசுனுடைய அன்பை எல்லா உள்ளங்களுக்கும் கொண்டு செல்கின்ற கடமை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் உண்டு. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த நாளிலே இந்த அருள் பணியாளரோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்துவ கடமையை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நான் நினைவு கூறுகின்றேன், இதே இடத்துல அருள்பணியாளர் ஜெயசுதாஸ் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றிய பொழுது அவருடைய வகுப்பு தோழர் இப்படியாக சொன்னார், ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று, 2 குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கெடுத்து கொள்ளுங்கள், 3வது குழந்தையை பெற்றெடுத்து திருச்சபைக்கு பணியாளர்களாக கொடுங்கள் என்று சொல்லி. திரு அவை உங்களை நம்பியிருக்கின்றது, கத்தோலிக்க குடும்பங்களை நம்பியிருக்கின்றது. அதனால் உங்களுடைய குழந்தைகளை இந்த திருப்பணிக்காக
குருத்துவ பணிக்காக, துறவு வாழ்க்கைக்காக ஒப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. இறை அழைத்தலுக்காக, தேவ அழைத்தலுக்காக ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்பு உறவுகளே, இந்த திருப்பணியில் தங்களையே அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய நற்செய்தியிலே அவருடைய விருப்பத்தை நமக்கு தெளிவாக்கி இருக்கின்றார். ஒன்று, அவர் விரும்பியவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். சாய்ஸ் ஆஃப் காட், அவருடைய விருப்பம். இரண்டாவது, தம்மோடு இருப்பதற்காக, அவரோடு இருப்பதற்காக, இயேசுனுடைய தோழர்களாக, இயேசுனுடைய உடன் உழைப்பாளர்களாக இருப்பதற்காக. புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அடிக்கடி சொல்வார், the primary duty of the priest and religious is to be with the Lord. இறைவனோடு இருப்பதுதான் குருக்கள் துறவியருடைய முதன்மையான பணி. மூன்றாவதாக தான் நற்செய்தியை பறைசாற்ற, நற்செய்தியை அறிவிக்க. நம்ம மண்ணிலே விசுவாசத்தை விதைத்த புனித சவ்வேரியாரை நமக்கு நன்றாக தெரியும். திருமுழுக்கு கொடுக்கின்ற வழியிலே அவரால் திருமுழுக்கே கொடுக்க முடியாதபடிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவருடைய கையை தாங்கிக் கொள்வார்களாம். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான திருமுழுக்குகள் ஓடோடி சென்று, எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்திலே ஆயிரக்கணக்கான மைல் தூரங்களை பயணம் செய்து இந்தியா, இலங்கை, மலேசியா, சீனா என்று சொல்லி எல்லா நாடுகளுக்கும் நற்செய்தி அறிவித்த அந்த நற்செய்தி பணியாளருடைய விசுவாச வீச்சு, தாக்கம் நமது மண்ணில் இருக்கின்றது, இருக்க வேண்டும். தொடரும் திருப்பலியிலே இந்த அன்பு தந்தையை இறைவன் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய், நல்ல உடல் சுகத்தையும் நீடி ஆயுளையும் தர வேண்டுமாய், எப்போதும் எல்லா தருணங்களிலும் இயேசுனுடைய திரு இருதயத்திற்குள்ளாக இவரை பத்திரமாய் பூட்டி பாதுகாக்க வேண்டுமாய், இவர் சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டுமாய், தொடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், சுகப்படுத்த வேண்டுமாய், விடுதலை தர வேண்டுமாய், அபிஷேகத்தை தர வேண்டுமாய், செல்கின்ற இடங்களிலெல்லாம் தமது திருத்தூதராய் வல்லமையாக பயன்படுத்தி சாட்சியாக நிலைநிறுத்த வேண்டுமாய் தொடர்ந்து இவரை வாழ்த்துவோம். நமது தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் நாம் வாழ்கின்ற இடங்களெல்லாம் ஜெபித்து இவருடன் பயணிக்க வாக்கு கொடுப்போம். இறைவன் இவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயர்ந்து வாழவும் மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழவும் மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உன் பணிக்கென அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே,
வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விடைகின்றேன். வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விளைகின்றேன். வாழ்க்கை பள்ளியிலே என்னையே தந்து வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து தளர்ச்சி நீக்கி வளர்ச்சிக்கான வழியுமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே. உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவே நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே. உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவே நான் வாழ்ந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூய ஆவி எனும் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பழி பொருளின் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகள்
கடவுளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கண்ணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை மக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக.
இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாவும் அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறை சாட்சியர்கள் எங்கள் பாதுகாவலர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்தெய்வீக திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் சிறப்பாக நாங்கள் இன்று உம்முடைய தூய்மையான அன்புக்கு நன்றி சொல்ல குழுமி இருக்கிற எம் அன்பு சகோதர குரு ஆனந்த் இவரையும் இவருடைய அன்பு பெற்றோர்களையும் இந்த ஊரையும் இன்னும் இந்த ஊரில் இன்னும் இறை அழைத்தலையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. இவ்வாறு நாங்கள் அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவோம் அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள் தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளுகிற நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மண்ணகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகம் ஆட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.